அயர்லாந்தின் ஹர்லிங் ஜாம்பவான் டிஜே கேரி தனக்கு புற்றுநோய் இருப்பதாக பொய்கூறி தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் இருந்து சுமார் 4 லட்சம் யூரோக்கள் பணத்தை மோசடி செய்ததற்காக இன்று டப்ளினில் உள்ள நீதிமன்றத்தால் 5½ ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். இந்த வழக்கில் கேரி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவர் போலியான மருத்துவ பதிவுகளை பயன்படுத்தியதுடன் ஒரு சாதாரண தொலைபேசி சார்ஜிங் கேபிளை மூக்கில் வைத்து போலி மருத்துவ சாதனமாக பயன்படுத்தி புற்றுநோய்க்கான சிகிச்சையில் இருப்பதாக அனைவரையும் ஏமாற்றியுள்ளார். உண்மையில் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்படவில்லை. மாறாக அவருக்கு இதய பிரச்சனைகள் மட்டுமே இருந்தன. தான் சுகாதார சேவையிலிருந்து வரவிருக்கும் பணத்தை கொண்டு தனது பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பிச் செலுத்துவதாக கேரி கூறியுள்ளார். அது மட்டுமின்றி தனது இந்த கற்பனையான பொய் அம்பலமாவதற்கு முன் அவர் வர்த்தகர்கள் மற்றும் பழைய நண்பர்களின் நல்லெண்ணத்தை பயன்படுத்தி மோசடி செய்துள்ளார். நீதிமன்றம் அவர் ஏற்கனவே அனுபவித்த பொது அவமானத்தை கவனத்தில் கொண்ட போதிலும் விளையாட்டு வீரர்கள் கூட தனிப்பட்ட லாபத்திற்காக நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி இத்தகைய கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடலாம் என்பதை இந்த தீர்ப்பு எடுத்துக்காட்டியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.